Taste the Daily. கெஜ்ரிவாலின் வீட்டில் பெண் எம்பியை தாக்கிய வழக்கில் கெஜ்ரிவாலின் தனிச் செயலர் பிபவ் குமாரை கைது செய்த டெல்லி போலீசார். கெஜ்ரிவாலின் வீட்டுக்கு இன்று பணிக்கு வந்த பிபவ் குமாரை கைது செய்து டெல்லி சிவில் லைன்ஸ் போலீசார் விசாரணை. டெல்லியில் கெஜ்ரிவாலின் வீட்டில் பெண் எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. வழக்கு தொடர்பாக கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய திருப்பம். முறையான அனுமதியின்றி டெல்லி முதலமைச்சரின் வீட்டுக்குள் நுழைந்து தகராறு செய்ததாக ஆம் ஆத்மி பெண் எம்பி மீது கெஜ்ரிவாலின் தனிச் செயலாளர் பிபவ் குமார் புகார். எம்பியான தன்னை எப்படி தடுக்கலாம் என சுவாதி மாலிவால் கத்தி கூச்சலிட்டதாகவும் புகாரில் குற்றச்சாட்டு. தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்யக்கூடும். வானிலை மையம் தகவல். கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிக்கை. தென் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி எதிரொலி தமிழ்நாட்டில் வரும் 24ஆம் தேதி வரை இடி, மின்னல் மற்றும் தரைக்காற்றுடன் கூடிய கோடை மழை தொடரும் என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை எதிரொலியால் மழை நிலவரம் மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரம். பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிப்பு. பழைய குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானது. கனமழை எச்சரிக்கையால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. அருவியில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு. அருவி வெள்ளத்தில் சிக்கி 17 வயது சிறுவன் நேற்று பலியானதை அடுத்து பழைய குற்றாலத்தின் கட்டுப்பாட்டை வனத்துறையிடம் ஒப்படைக்க முடிவு. பழைய குற்றாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை வனத்துறையிடம் ஒப்படைக்க பொதுப்பணித்துறைக்கு அறிவிப்பாணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தென்காசி ஆட்சியர் கமல் கிஷோர் தகவல். வனத்தில் வெள்ள அளவை கண்டறியும் கருவிகளை பொருத்த சென்னை வானிலை மைய உதவியை நாடியது தென்காசி மாவட்ட நிர்வாகம். குற்றாலம், செண்பகாதேவி இடையே வனப்பகுதியில் வெள்ளத்தை கண்டறிந்து எச்சரிக்கும் கருவிகளை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஆட்சியர் கமல் கிஷோர் தகவல். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பொய்மை உடைப்பட்டு வெறுப்பும் அகலும், இந்தியா கூட்டணி வெல்லும் என அறிக்கை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவ நிறுவனத்தின் நிறுவன குழு உறுப்பினராக சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி நியமனம். கல்வி அமைச்சகத்தின் பிரதிநிதியாக அறிவித்தது மத்திய அரசு. கோடை மற்றும் வார விடுமுறையால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 6 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். இலவச தரிசனத்தில் 30 மணி நேரமும், 300 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் 6 மணி நேரமும் காத்திருந்து தரிசனம். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீசார் மனு தாக்கல். மனு மீதான விசாரணை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது கோயம்புத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம். நாகை, இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையிலான தனியார் பயணிகள் கப்பல் சேவை போக்குவரத்து மீண்டும் ஒத்திவைப்பு. கப்பல் சேவை நாளை தொடங்கும் என அறிவித்திருந்த நிலையில் காலநிலை மாற்றம் காரணமாக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. நடிகர் விஜய்வுடன் தான் கூட்டணி அமைத்துவிடக் கூடாது என பலரும் கருதுவதாக சீமான் கருத்து. விஜய்வுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு ஐ எம் வெயிட்டிங் என பதில். இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அதுதானே சேரணும்னு விரும்புறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதல் ஏடிஎம்கள் அமைத்து தருமாறு பயணிகள், பொதுமக்கள் கோரிக்கை.
தற்போது இருக்கும் 2 ஏடிஎம்களில் ஒன்று மட்டுமே இயங்குவதால் நீண்ட வரிசையில் காத்திருக்க நேரிடுவதாக பயணிகள் ஆதங்கம். தூத்துக்குடி சின்னமணி நகரில் உள்ள மீன்வள பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளை. வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து கொள்ளை நடந்த வீட்டில் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்களுடன் போலீசார் சோதனை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வியாழக்கிழமையன்று நாகை அருகே கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 14 பேரும் புழல் சிறையில் அடைப்பு. வரும் 31ஆம் தேதி வரையில் சிறையில் வைத்திருக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் அருகே அங்கன்வாடி மையத்திற்குள் அமர்ந்து மது அருந்துவது போல ரீல்ஸ் எடுத்த கும்பல் மீது போலீசில் புகார். வேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலரின் புகாரை விசாரித்து வரும் சத்துவாச்சாரி போலீசார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடைநிலை ஊழியர்களுக்கு ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு. முதல் ஷிப்டில் 50% ஊழியர்களும் 2 மற்றும் 3வது ஷிப்டுகளில் தலா 25% பேரும் பணியில் இருக்க வேண்டும் என அறிவிப்பு. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 2வது நாளாக நடைபெற்ற மலர் கண்காட்சி. 70,000 கொய் மலர்களால் சேவல், மயில், வீடு, பொம்மை உள்ளிட்டவை அமைப்பு. Taste the Daily.